மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க பாடப்பகுதியில 8வது கட்டுரையா அமைஞ்சிருக்கக்கூடியது தூது செல்லாயோ கிளியே அப்படிங்கிற கட்டுரை. இந்த கட்டுரையை எழுதிய ஆசிரியர் முனைவர் பே. மகேஸ்வரி அம்மா அவர்கள். இதற்கு முன்னைய இந்த கட்டுரை சார்ந்த முன்னைய வீடியோல சிற்றிலக்கியங்கள்ல தூது இலக்கியம் பற்றிய அறிமுகத்தையும் அதுல கிளியின் பெருமைகளையும் அழகர் கிள்ளை விடுத்துவதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிளியின் சிறப்புகளையும் அழகரின் பெருமை சிறப்புகளையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பாடப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய செய்திகள் பற்றி பார்க்க போறோம். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா இறைவனின் தசாங்கம் உரைத்தல். தசாங்கம் அப்படின்னா 10 அங்கங்கள் எது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். எவை எவை அழகரின் 10 அங்கங்கள் எவை எவை என்று பார்க்க போறோம். முதல்ல அழகர் மலை. அழகர் மலை பார்த்தீங்கன்னா கேசவாத்திரி, சிங்கத்திரி, இடபகிரி என்னும் 3 திருநாமங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம சோலை மலைக்கு அரசனாகவும் விளங்கக்கூடியவர் யாரு? நம்ம அழகர். இரண்டாவது சிலம்பாறு. இதனை இன்னும் பெயர் என்ன அப்படின்னா சாம்பு நதம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெயர். மேரு மலையிலிருந்து வழிந்தோடக்கூடிய ஆறு. இதற்கு ஏன் சிலம்பாறு பேர் வந்தது அப்படின்னா இறைவனுடைய திருமாலினுடைய திருவடியில அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு போல காட்சியளிக்கக்கூடிய காரணத்தினால இதற்கு சிலம்பாறு அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. மூன்றாவது தென்பாண்டி நாடு. தென்பாண்டி நாடு பாத்தீங்கன்னா பூமாதேவியின் இரு கண்கள்ல வலது கண்ணாக இருக்கக்கூடியது தென்பாண்டி நாடு. அந்த தென்பாண்டி நாடு அழகரின் 10 அங்கங்கள்ல ஒன்று. 4 திருமாலிருஞ்சோலை. அமராவதி நகரை போல பெருஞ்சிறப்பு உடையது அப்படின்னா இந்த திருமாலிருஞ்சோலை. இது தெய்வீகமான ஊர். ஏன்? நம்ம அழகர் ஊர் அப்படிங்கிற காரணத்தினால. 5 துளசி மாலை. திருமால் பல்வேறு ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடியவர். அந்த பல்வேறு ஆபரணங்களை விட அவருக்கு சிறப்பானது எது அப்படின்னா அந்த துளசி மாலை. அந்த துளசி மாலையை அணிந்திருக்கக்கூடியவர் அழகர். அதனால அவர் அங்கங்கள்ல ஒன்று இந்த துளசி மாலை. 6 அத்வைதம் என்னும் யானை. இறைவனுடைய மலர் பாதங்களை கண்டு உணர்ந்த மதம் கொண்ட யானை எது அப்படின்னா இந்த அத்வைதம். அந்த அத்வைதத்தை உடையவர் நம் அழகர். இந்த யானையை கட்டக்கூடிய கயிறு தான் எதுங்கிறாங்கன்னா இந்த வைணவத்தின் இரு பிரிவுகளா சொல்றாங்கல்ல, வடகலை தென்கலை. அந்த ரெண்டும் தான் எதாமா இந்த யானையை கட்டும் கயிறுகள் அப்படிங்கிறாங்க. 7 வேத புரவி அப்படிங்கிறது. புரவி அப்படின்னா என்ன பண்ணா குதிரை. இறைவனிடம் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆயுதங்கள் இருக்குது, அதாவது படைகள் இருக்கு. அதுல ஒன்று இந்த வேத புரவி அப்படிங்கிறது. இப்போ குதிரைக்கு பார்த்தீங்கன்னா 4 கால்கள், வாய், வால் ஆகிய 6 உறுப்புகள் பெற்றிருக்கக்கூடியது. அந்த அங்கங்களை எல்லாம் கொண்டு முன்னிலை படையாக போற்றப்படக்கூடிய காரணங்களை உடையது. அந்த வேத புரவியை உடையவர் யார் அப்படின்னா நம்ம அழகர். 8 கருட கொடி. வாசுகி அப்படிங்கிற பாம்பு, ஆதிசேடன் அப்படிங்கிற பாம்பை எல்லாம் பற்றக்கூடிய வல்லமை உடையது எது அப்படின்னா இந்த கருடன். இந்த கருடனை கொடியாக கொண்டிருக்கக்கூடியவர் நம் அழகர். அடுத்தது 9வது மும்முரசு. சிங்கம், யானை, மேகம் போன்றவற்றினுடைய முழக்கங்களை கொண்டிருக்கக்கூடியது எது அப்படின்னா அழகரின் கோயிலில் இருக்கக்கூடிய வீரமுரசு, நியாய முரசு, குடை முரசு போன்றவை. இந்த 3 முரசுகளையும் உடையவர். ஆணை 10வது அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்லப்படக்கூடியது நம்ம தெரிஞ்சிருக்கோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதற்கு ஏற்ப இந்த இறைவனின் ஆணைப்படி கட்டளைப்படி இறைவன் சொல்ல ஏற்று நடக்கக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க. முன்பு சொல்லப்பட்ட அந்த பழமொழிக்கு ஏற்ப தவத்தால் நினைபெற்ற ஆணையை உடையவன் யாரு? நம் அழகர் மலை இறைவன் அழகர். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 10
அங்கங்களை பெற்றிருக்கக்கூடியவர் அழகர். அடுத்தது இறைவனின் உடல். பாடப்பகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த உடல் பற்றிய பல்வேறு சிறப்பான செய்திகளும் அழகர் பிள்ளை தூண்ல இடம்பெற்றிருந்தாலும் சான்றுக்காக ஒரு பாடல் மட்டும் உங்க பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. செங்கதிரும் வெண்கதிரும் என்ன திருவிழியும். செங்கதிர் அப்படிங்கிறது இங்க சூரியன், சிவந்த கதிரோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, அது சூரியன். வெண்நிலவும் அப்படிங்கிறது வெண்கதிரும் அப்படிங்கிறது வெண்நிலவு. கதிரவனும் நிலவும் போன்ற இரு திருவிழிகளை உடையவர். அடுத்தது அது மட்டும் இல்லாம சங்கும் சக்கரமும் தாங்கினோன். இதுவும் உடையவர் சங்கையும் சக்கரத்தையும் தன் இரு படைகளாக தன்னுடைய கைகளில் தாங்கியிருக்கக்கூடிய பெருமை உடையவர். இதோட உலகத்துக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு? எத்தகைய அருளை மக்களுக்காக பாலித்த தன்மை உடையவர், அதை பத்தி தான் அடுத்த பத்தி. அழகிய அகன்ற இடமுடைய இந்த உலகத்தை ஊழி காலத்தின் போது கனி போன்று வாயை உடையவர் உண்டு என்ன செய்தார்? உலகத்தை பாதுகாத்தார். அவ்வுலகங்கள் அனைத்தும் தாங்கியிருக்கும் திருவயிற்றையும் உடையவர். அது மட்டும் இல்லாம பிறவிதோறும் தொடர்ந்து வரக்கூடிய ஊழ் வினையை அடியோடு அறுக்கும் தன்மை உடையவர் யார் அப்படின்னா நம்மளுடைய அழகர். அவருடைய திருநாமமாகிய நாராயணா அப்படிங்கிற அந்த திருப்பெயரை நம்ம பக்தர்கள் எல்லாம் சிந்தித்து சொல்லக்கூடிய நிலையில், உடலில் திருமண் தரித்து கொள்ளக்கூடிய நிலையிலும் மக்களின் இன்மை மறுமை துன்பங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடியவர்? நீக்கி இன்பத்தை அளிக்கக்கூடியவர் அழகர். அடுத்தது வழிபட்டவர்கள். இந்த அழகரை வழிபட்டவர்கள் பார்த்தீங்கன்னா எத்தகைய நன்மையை பெற்றவர்கள் அப்படின்னு தான் இதுல பார்க்க போறோம். இப்ப பல்வேறு வடிவங்கள்ல அழகரை வழிபட்டவர்களுக்கு இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் சரணாகதி அடைவதற்கு உரிய இடமாகிய தன்னுடைய பாத தாமரையை கொடுத்து அருளியவராக உள்ளார். அடுத்தது கோடை திருவிழா. திருவிழாக்களுக்குரிய நாட்கள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்தன சோலையின் ஊடே தவழ்ந்து வரக்கூடிய அந்த தென்றல் காற்று. இந்த தென்றல் காற்று 4 வகை காற்றுகள்ல ஒரு காற்று. இந்த காற்று மென்மையான காற்று. இந்த காற்று வீசி சோலையில் உள்ள அந்த மலர்கள்ல எல்லாம் தேன் துளிகள் என்ன செய்யுமாமா? அப்படியே தெளித்து காணப்படுமாமா. அந்த காலகட்டம் தான் எது அப்படின்னா இந்த கோடை திருவிழா நடைபெறும் காலம். அந்த இடம் எது அப்படின்னா அழகர் மலை. அடுத்தது மதுரை. இதழ்கள் எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களால் ஆன மாலை அணிந்திருக்கக்கூடியவர் அழகர். அந்த அழகர் எழுந்தருளி இருக்கக்கூடிய நகரம் தான் இது மதுரை நகரம். அடுத்தது கல்லாகுளம். கல் போன்ற கடினமான உள்ளம் கொண்டவர்களும் உருகும் வண்ணம் பணிந்து நிற்போர் கண்முன் இருக்கும் ஊர் எது அப்படின்னா கல்லாகுளம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவனை வேண்டி வழிபடக்கூடியவர்கள் கண்முன் தோன்றக்கூடிய ஊர் கல்லாகுளம். அடுத்தது வைகை. அருள் பெறணும், அதாவது அழகரிடம் அருள் பெறணும், தான் வேண்டிய வரத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கருத்துடன் தம் துயரங்களை எல்லாம் நீங்கிக் கொள்ள விரும்பி என்ன செய்யறாங்க? பக்தர்கள் வரம் கேட்கும் நிலையில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கேட்ட வரங்கள் எல்லாவற்றையும் வழங்கும் நீர் ஊற்று பெருக்கே எங்கிருக்கக்கூடியது? வைகையில் இருக்கக்கூடியது. அந்த பெயருடையதுதான் எதுனா வைகை ஆறு. பக்தர்களுக்கு அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் வழங்கும் நீர் ஊற்றியது அப்படின்னா வைகை ஆறு. அடுத்தது வண்டியூர் மண்டபம். இரவில் கை தீவட்டிகளும் வான வேடிக்கை காட்சிகளும் பக்தர் கண்டுகளிக்கும் வண்ணமும் முன்னர் திருக்கண்கால் என்ற ஊர்ல ஒளிதீப வடிவுல வரம் அருள வந்த அழகர் திருமகளுடன் மகிழ்வுடன் வீற்றிருந்த மண்டபம் எது அப்படின்னா வண்டியூர் மண்டபம். வண்டியூர் மண்டபம் அப்படிங்கிறது எது அப்படின்னா அழகர் திருமகளுடன்
மகிழ்வுடன் வீற்றிருந்த மண்டபம். அடுத்தது தலைவி அழகரை காணல். இதுல பாத்தீங்கன்னா குற்றமற்ற தூயவனான திருமால் வந்து என்ன செய்யக்கூடியவர், பாம்பு படுக்கை உடையவர். அது மட்டும் இல்லாம உயிர்களின் தலைவனாகிய சிவபெருமானை போல இவன் யாசிக்கும் தொழிலெல்லாம் செஞ்சவர் கிடையாது. இப்படியெல்லாம் சொல்லப்படுறதெல்லாம் வந்து உண்மையா இருக்கலாம், ஆனா அடுத்து சொல்லப்படக்கூடிய செய்தி அப்படிங்கிறது உண்மையாக படவில்லை அப்படின்னு சொல்லி தலைவி சொல்லி வருத்தப்படுறா. அடுத்தது என்ன சொல்றாங்க, ராமாவதாரத்துல கடவுள் சிறந்த அணையை கட்டியவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது போய் ஏன் அப்படி தலைவி சொல்றா, இன்று அவன் துயரக்கடலுக்கு அணையிடவில்லையே அப்படின்னு சொல்றான். யாருடைய துயரக்கடலுக்கு? தலைவியுடைய துயரக்கடலுக்கு. தலைவி பார்த்தீங்கன்னா அழகரை காண முடியவில்லை, அவரிடமிருந்து மாலையை பெற்று வந்து இன்னும் அதை காணல அப்படிங்கிற ஒரு நிலையில அழகரை இன்னியே துன்பக்கடல்ல இருக்கிறா. இப்ப அவளுடைய துன்பக்கடலுக்கு அழகரானவர் அணையிடல, அதனால ராமாவதாரத்திலையும் அணையிட்டு இருப்பார் அப்படிங்கிறத என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அது பொய் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்தது தலைவி அழகரிடம் தன் நிலை உரைத்தல். இந்த அழகரின் மேல் விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய தலைவியானவர் தன்னுடைய நிலையை வந்து அழகருக்கு உணர்த்தக்கூடிய பகுதி. இதுல இருக்கக்கூடிய ஒரு பாடல் மூலமா சொல்லிட்டு மீண்டும் சில செய்திகளையும் பதிவு செஞ்சிருக்காங்க. முதல்ல அந்த பாடல், செங்கரத்தில் அன்று திருடிய வெண்ணெய் போல. செங்கரம் அவருடைய சிவந்த கையில் கண்ணனாக பிறப்பெடுத்த பொழுது என்ன செய்தாரு, அந்த வெண்ணெயை வந்து திருடி வந்தாரு. அப்படி அந்த வெண்ணெய் வைத்திருக்கக்கூடிய சிவந்த கரத்தை போல சங்கு இருக்க என் சங்குதான் கொணர்வர். சங்குதான் கொண்டீர். உங்க கையிலே ஏற்கனவே என்ன இருக்குது, சங்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சங்கு வளையல்களை கவர்ந்து கொண்டீரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பெண் வந்து அந்த காதல் வயப்பட்ட அந்த விருப்பத்தின் காரணமாக அவ கைகளில் இருக்கக்கூடிய வலைகள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துருதா, அதுவா அந்த நிலையத்தை அப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மேலும் வந்து எத்தகு தன்மையுடையவரா அழகர் வந்து தன்னுடைய துன்பத்தை உணராமல் இருந்தார் அப்படிங்கிற செய்தியும் இதே பகுதியில தொடர்ந்து இருக்கக்கூடிய செய்தியா அமைஞ்சிருக்குது. இரவு யானை போல வந்து கருமையா இருந்ததுனால அது என்ன நினைச்சிட்டாரு அழகர், கஜேந்திரன் அப்படின்னு சொல்லி கருதி முன்னர் முதலை வாயிலிருந்து காத்து அருள் புரிந்ததால அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற யானை நினைச்சிட்டு என்ன சொல்லிட்டாரு, விட்டுட்டாரு. ஆனா அந்த இரவு என்னை என்ன செய்து அந்த யானை மேல் ஏறி வரும், அந்த இரவாகிய யானை மேல ஏறி வரக்கூடிய பெரிய விண்மீனாகிய சந்திரனையும் அதனுடன் வரும் முதலையையும் இப்படி சும்மா விட்டு விடலாமா? அந்த யானையை விட்டாரு சரிதான், அந்த யானை மேல இதெல்லாம் வந்து என்னை துன்பப்படுத்துதே, இப்படி அதையும் சும்மா விட்டு விடலாமா அப்படின்னு சொல்லி தலைவி கேட்கிறான். இது ஏன் அப்படின்னு சொல்றானா, விரகத்தால அவ வந்து என்ன செய்யறா, துன்பப்படுறான். அந்த விரகத்தின் வந்து இந்த நிலவும் இரவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய பாடல்கள்ல இருந்தே இந்த செய்திகள்லாம் இடம்பெற்று வர்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரகம் அப்படின்னா அந்த காதல் வயப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு நிலைகளை தான் சொல்றாங்க. இப்போ அவர்களுக்கு வந்து தூக்கம் வராம அந்த நினைவுகள்லயே இருந்து வருத்தப்படக்கூடிய சூழல்ல இந்த இரவும் நிலவும் நம்மை வந்து துன்பப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே செய்தி தான் இங்கேயும் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த இரவையும் நிலவையும் தண்டிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, தலைவியானவள் வேண்டிக் கொள்கிறாள். அடுத்தது, தேனூரில் இருந்து அருளிய பின் அழகர் சோலைமலை திரும்புதல். அந்த தலைப்பின் கீழ் அமைந்த பாடலுக்கான செய்தியை எனக்கு பார்க்கலாம். கொண்ட பஞ்சாயுதன் மேல் கொள்கை பெற. பஞ்சாயுதம் அப்படிங்கிறது எதுன்னா திருமாலினுடைய கையில் இருக்கக்கூடிய 5 வகையான படைகளை தான் சொல்றாங்க. சங்கு, சக்கரம், வாள், வில், கதை ஆகிய 5 ஆயுதங்களை கொண்ட அழகர் என்ன செய்யறாரு, கொள்கை பெற தன் மனதுல ஏற்றுக்கொள்ளுமாறு தான் வேண்டி நிற்க
தேனூர் மண்டபம் சார்வாய் வளம் கொண்டு. அவ என்ன செய்யறா, தன் மனதுல தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டி நிற்கிற தலைவி. ஆனா அழகர் என்ன செய்யறாரு, தேனூர் மண்டபத்தை சார்ந்து வளம் கொண்டு வலம் வந்து, அது மட்டும் இல்லாம பண்டை விரசையுடன் வைகுந்த வீடும் இது என்ன. அதாவது பண்டைனா பழங்காலத்துல, விரசை விரசை ஆற்றங்கரையில இருந்த வைகுந்த வீடு, வைகுந்தமாகிய வீடு இதுவே என்று, எதுவே என்று, தேவனூர் மண்டபம் என்று சிறப்புடன் விளங்கக்கூடியதான் இந்த தேனூர் மண்டபம். அதுல புரசை கயிற்றால், அடுத்தது புரசை மாலை காத்தோன் புகுந்தான். புரசை கயிற்றால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கஜேந்திரன் என்னும் மாலையை மலை போன்ற யானையை காத்தருளியவனான அழகன் புகுந்தான். இந்த 5 வகையான ஆயுதங்களை பெற்றிருக்கக்கூடியவர் அழகர். அவர் பார்த்தீங்கன்னா தன் மனதில் ஏற்றுக்கொள்ளுமாறு நான் வேண்டிட்டு இருக்கிறேன். ஆனா அவர் என்ன செய்யறாரு, தேனூர் மண்டபம் சார்ந்து அதை வளம் பழங்காலத்துல விரசை ஆற்றங்கரையில இருந்த அந்த வைகுந்தமாகிய வீடு இதுவே என்று கூறும் சிறப்புடன் அமைந்த தேனூர் மண்டபத்துக்குள்ள புரசை கயிற்றால் கட்டப்பெற்ற கஜேந்திரன் என்னும் மலையணைய யானையை காத்தவனா இருக்கீங்க இந்த அழகன் என்ன செய்யறாரு, புகுந்தார் அப்படின்னு சொல்லி தலைவியானவள் கூறுகிறாள். அடுத்தது தலைவியின் காதல் வேதனை. வெள்ளில் கனியானேன் வேதனை ஈன்றவன் நான் அப்படிங்கிற செய்தி மூலமா சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா அடுத்த வரி, உள்ளில் கனியானே ஊர்ந்து வரும் பிள்ளைமதி. பிள்ளைமதி அப்படிங்கிறது இளம் நிலவு, நிலவு கட்ட தன்னுடைய வேதனைய சொல்லக்கூடியதா அமைந்திருக்கக்கூடிய பகுதி இது. வெள்ளி கனியானேன் அப்படிங்கிறது என்னன்னா, விளாம்பழம் போல வேதனை ஈன்றவன், ஊரார் அறியாம உள்ளே நோய் கொண்டு உருகினேன், வேதனை நோய் கொண்டு இருக்கக்கூடியவள் நான். உள்ளில் கனியானே ஊர்ந்து வரும், ஆனா பிரம்மனை பெற்ற எனக்கு துயரை தந்த அந்த அழகன் என்ன செய்யறாரு, உள்ளம் கனியவில்லை, அதாவது என்னுடைய வேதனையை போக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. என்ன செய்யறாரு, ஊர்ந்து வரும் பிள்ளை மதியே, ஊர்ந்து செல்லக்கூடிய இளமையான நிலவே அழகரானவர் இத்தன்மை உடையவராக இருக்கிறார். விழாப்பழம் போல ஊரார் அறியாமல் நோய் கொண்ட உருகி கொண்டிருக்கக்கூடிய தன்மை உடையவளாக நான் இருக்கிறேன். ஆனா அழகரானவர் என்னுடைய வேதனையை போக்கக்கூடியவராக இல்லை அப்படின்னு சொல்லி நிலவு விட்ட தன்னுடைய வேதனைய சொல்றார். அடுத்தது கிளியை வேண்டல். அடுத்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியை உயர்வுபடுத்தி பெருமைப்படுத்தி தன்னுடைய தூதுக்கான பொருளாக கிளியை எப்படியெல்லாம் பாராட்டி பேசுறா அப்படிங்கிற பகுதிகளாக தான் அமைஞ்சிருக்கோம். முதல்ல, என் கூடு பொன் கூடும் இந்த நிறத்தினால், சொல்றா, என் கூடு, கூடுனா உடம்பு, என் உடம்பிற்கு பொன் கூடும் அழகு சேர்க்கும் இந்த நிறத்தினால், இந்த நிறம் இந்த பச்சை நிறம் படர்ந்திருப்பதால், என் உடம்புக்கு அழகு சேர்க்கக்கூடியது இந்த பச்சை நிறம் படர்ந்திருப்பது. அதாவது காதல் நோய் வயப்பட்டவர்கள், விரகதாபம் உடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பசலை நிறம் தோன்றும், அந்த பீர்க்கம்பூ நிறம் தோன்றும் அப்படின்னு சொல்லி இலக்கியங்களை சொல்லுவாங்க. இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த பீர்க்கம்பூ நிறம் உடைய அந்த பசலை நிறம் எனக்கு அழகுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறா. எதனால, உன் கூடும் என் கூடும் ஒன்றுதான், உன் உடம்பும் என் உடம்பும் ஒத்திருப்பதை பார். அந்த பசலை படர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால கிளியாகிய உன்னுடைய உடம்பும் என்னுடைய உடம்பும் ஒரே வண்ணத்துல இருக்கக்கூடியத பார் அப்படின்னு சொல்லி கிளிக்கிட்ட சொல்றான். அடுத்தது, ஈசன் திருநாமம் எல்லாம் என் போல் உனக்கு பாசம் தொலைய பயிற்றுவேன் பேசி என்றே. ஈசன் இறைவனாகிய அழகரின் திருநாமம் திருப்பெயர்களை எல்லாம் என் போலே, தலைவியாகிய என்னை போலே உனக்கு, கிளியாகிய உனக்கு பாசம் தொலைய பயிற்றுவேன்.
நீயும் பேச கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவியானவள் கிளிகிட்ட சொல்றா. இறைவனாகிய அழகரனுடைய திருப்பெயர் நான் எப்படி உச்சரிக்கிறேனோ அதே போல நீயும் சொல்லும் முறையில நான் உனக்கு என்ன செய்வேன், கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிளிகிட்ட தலைவியானவள் சொல்கிறாள். அடுத்தது, பிற பொருட்கள் தூதுக்கு பயன்படா என்று கிளிகிட்ட சொல்றா அப்படின்னா, நீ மட்டும்தான் நான் நினைச்ச செய்தியை அழகரிடம் சென்று கூறி மாலையை பெற்று வரக்கூடிய தகுதி உடையவள். மற்ற அதெல்லாம் அதனால அது போல செல்லக்கூடியது செய்யக்கூடியது அல்ல. ஏன் மற்றவை இது செய்யாது தன்மை உடையதல்ல அப்படிங்கிறதுக்கான செய்திதான் இந்த பத்தியில இடம் பெற்றிருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பிற பொருட்கள் தூதுக்கு பயன்படா என்றல். எவையெல்லாம்? முதல்ல எந்த பறவை சொல்றாங்க? அன்னப்பறவை. தன் வலிமை குறைந்து போன வெண்மை நிறமுடைய அன்னப்பறவை தூதுக்கு அனுப்ப முடியாது ஒன்று. அடுத்தது இரண்டாவது, கூடு கட்டி தன்னை அன்பாய் வளர்த்த காக்கையாகிய தாயாருக்கு உதவாத குயிலை என்ன செய்ய முடியாது, தூதனுப்ப முடியாது. மூன்றாவது, அரி என்று சொல்ல தெரியாமல் மது அருந்தி மயங்கி அழி என்று சொல்லும் வண்டையும் என்ன செய்ய முடியாது, தூதனுப்ப முடியாது. நான்காவது, தென்றல் காற்றை அனுப்பலாம்னா அது என்ன செய்யும், யமன் இருக்கும் தென் திசையில இருக்கக்கூடியது, அதனால என்ன செய்ய முடியாது, அதையும் அனுப்ப முடியாது. 5, பெண்களை அனுப்பலாம்னு சொல்லி நினைச்சா என்னை பழி செய்வார்கள், அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த பெண்களையும் என்னால தூது அனுப்ப முடியாது. தானே ஊழி முடிவில் உண்ணும் 7 உலகங்களையும் காக்கின்ற பெருங்கருணை கொண்ட நல்லவராகிய அழகரின் முன் எந்த கொடியவரையும் அனுப்ப முடியாது. அதனால நீ மட்டும்தான் அந்த தூதாக போகக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லி கிளிகிட்ட தலைவியானவள் சொல்றார். அடுத்தது, கிளியே தகுதியானது. எந்தெந்த தகுதியினால நீ மட்டும்தான் தூதாக செல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ செல்கின்ற வேலையில பாத்தீங்கன்னா அருகில அடியவர்கள் இருந்தா அவர்களுடன் சேர்ந்து நீ என்ன செய்வ, அந்த பக்தி பாடல்களை அந்த கீர்த்தனைகளை எல்லாம் பாடக்கூடிய தன்மை உடையது நீதான். அடுத்தது, எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டா திருமாலிருஞ்சோலையில வணங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்வ, சொல்லுவ அழகிட்ட. அதனால நீதான் தூது செல்லணும் அப்படின்னு சொல்லி கலந்து சொல்றா. அதோட செய்தியை சொல்லக்கூடிய நிலையில முகம் சிவக்க கடுகளவும் கோபம் வராத வண்ணம் என்ன செய்வ, சொல்லக்கூடிய செய்தியை சொல்லக்கூடிய வல்லமை உடையது நீ மட்டும்தான். அடுத்தது, சில காரணங்கள்னால என்னை நாட்டும் அந்த துயரை அழித்து கையில் சங்கை தாங்கி உள்ளவரும் உண்மை அறிவு இன்பம் ஆகியவற்றில முழு வடிவானவருமாகிய அழக அணிந்துள்ள தேன்குளிரும் மலர் மாலையை அவர் என் காதலை ஏற்றதன் அடையாளமாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். தலைவியானவள் கிளியிடம் கூறுகிறாள். தன்மையுடைய அழகரானவள் அணிந்திருக்கக்கூடிய மலர் மாலையை என் காதலை சொல்லிவிட்டு பெற்று வா அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது, இறைவன் இருக்கும் இடத்தின் அடையாளம். அழகர் இருக்கக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்ப 4 யுகங்கள் சொல்லுவாங்க. என்னென்ன யுகம்? கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள்லயும் ஒவ்வொரு மரமாக இருக்கக்கூடிய தன்மை இது. கிருதாயுகத்துல ஆலமரமாகவும், திரேதாயுகத்துல அரச மரமாகவும், துவாபர யுகத்துல வில்வ மரமாகவும், கலியுகத்துல புத்திர தீபம் என்னும் மரமாகவும் விளங்கிய தர்மம். இந்த தர்மம் பாத்தீங்கன்னா நம்ம அழகர் இருக்கக்கூடிய இடத்துல 6வது கற்பக மரமாகி சக்தியை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் இருப்பதும் அவருடைய இருப்பிடத்திற்கான அடையாளம். 2வது, நெருங்கிய கோடிக்கணக்கான சோலைகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாம கோடி ஆறுகளும் அங்கே இருக்கும். அவருடன் கோடிக்கணக்கான நீர் சுனைகளும் அவ்விடத்தில் காணப்படும். திருமாலுக்குரிய வைணவ தர்மத்தை காக்கும் யோகர் போல இரவும் பகலும் உறங்காத புளிய மரம் ஒன்றும் அந்த இடத்துல இருக்கும். இதையெல்லாம் அந்த நீர்நிலைகளும் இந்த மரங்களும் இருக்கும் இடமே இது நம்முடைய அழகர் இருக்கும் இடத்திற்கான அடையாளங்கள். இறைவன் இருப்பிடத்தின் அடையாளம்.
அடுத்தது அவையில் உள்ளோர். இறைவனை வழிபடக்கூடிய அந்த அவையில யார் யார் இருப்பாங்க? முதல்ல பிரம்மன் அங்க இருப்பாரு. அடுத்தது இந்திரன் இருப்பாரு. அடுத்தது அடியவர்கள். அதெல்லாம் இன்னொரு அடியவர்கள் ஸ்ரீரங்க ராச பட்டர் என்னும் புகழ்பெற்ற அடியவரும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருத்தண்டத்தை ஏந்திய முனிவரும் இருப்பாங்க. திருமாலிருஞ்சோலை சீயர் என உலகில் தம் புகழ் விளங்க இருக்கின்ற பெருந்தவ முனிவரும் இந்த அவையில் இருப்பாரு. திருமலை ஆண்டானும் சோழப்பையங்கார் என்னும் ஆச்சாரியரும் பட்டர்களாகிய வேத பாரகரும் அமுதார் என்னும் திருப்பணியாளரும் திருமலை நம்பி சோலைமலை நம்பி திருமாலிருஞ்சோலை பிரியர் என்ற சிறந்த கோயில் கணக்கரும் அழகர் மலையிலிருந்து உலகை அருளும் கடவுளையே துணையாக கொண்டு என்றும் கோயில் திருப்பணிகள் செய்யக்கூடிய நாயகரும் இருக்கக்கூடிய இடம்தான் எது அப்படின்னா அந்த அவை இத்தகு தன்மையுடையது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விக்கிட்ட தலைவியானவர் என்ன செய்யறான் சொல்றான். தூதுரைக்க வேண்டிய வேலை. நம்ம எந்த செய்தியும் சொல்லனாலும் நம்ம நேரம் பார்த்து சொல்லும் பொழுதுதான் அந்த செய்தி என்ன செய்யும், உரையிடம் சென்று அந்த செய்தி நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் வெற்றி பெறும். அந்த நிலையில தான் தலைவியானவர்கள் வந்து எந்த நேரத்துல செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றான். அவையில பாத்தீங்கன்னா தம் பாதங்களை வணங்க ஆரவாரம் நிறைந்த அவையில் கொலுவீற்றிருப்பார். அதாவது அழகனுடைய திருப்பாதங்களை வணங்குவதற்காக அந்த அவையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த பாடல்களை பாடிட்டு ஆரவாரத்தோடு வீற்றிருப்பாங்க. பாதங்கள் ஆரவாரத்தோடு நிறைந்த அவையில் வந்து திருமாலானவர் வீற்றிருப்பாரு. பக்தர்கள் ஆரவாரத்தோடு பாடிட்டு இருப்பாங்க. அந்த அவையில கொலுவில் வீற்றிருக்கக்கூடியவரா நம்ம அழகர் இருப்பாரு. அப்ப நீங்க என்ன செய்வாரு, நீ என் தூது செய்திய போய் சொன்னா என் வார்த்தை அவர் செவியில் ஏறாது. நம்ம அவையில் இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட பக்தர்கள் என்ன செய்வாங்க, ஆரவாரத்தோடு கீர்த்தனைகளை பாடிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன செய்யாது, அதனுடைய ஓசை மிகுதியினால நீ சொல்றது கேட்காமல் போகனாலும் போய்விடலாம். அதனால ஆரவாரம் இல்லாத நேரம் பார்த்து என்ன செய்யணும் சொல்லணும். மேலும் கடல்ல சென்று ஒளிந்து கொண்ட விருத்ராசுரனை வெளிவர செய்யும்படி இந்திரன் வந்து வேண்டி வணங்குறாரு. அவருடைய வேண்டுதலுக்கு என்ன செய்யறாரு, உள்ளங்கையில் ஏந்தி கடலை உண்ண முற்பட்ட போது நுரை அடங்கி குறுகி கடல் அடங்குச்சு. அந்த தன்மை போல என்னை அதட்டி கட்டுப்படுத்தும் என் தாயின் சொற்கள் வந்து அடங்கும்படியா இல்லையே நீ என்ன செய்ய, என் காதல அந்த நேரம் அறிந்து ஆரவாரம் எல்லாம் இல்லாத அந்த நேரத்துல என்னுடைய காதல் நிலைய அழகர்கிட்ட சொல்லி அத்தலைவரின் ஏற்பை பெற்று வருமாறு தலைவி என்ன செய்யறா, கிளிகிட்ட சொல்றான். அடுத்தது மாலையை கேள். தலைவியை வந்து இந்த செய்திகளை சொன்ன பின்னாடி அவர் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமா இந்த கிளியை என்ன பெற்று வரணும், மாலையை பெற்று வரணும். அதுக்குதான் சொல்றான், அழகர் அணிந்திருக்கக்கூடிய மாலையை பெற்று வா அப்படின்னு சொல்றான். இப்படி அன்புடன் என் அனைவரின் தலைவராகிய இந்த திருமாலை நோக்கி அவர் இரு தோள்கள்லையும் அணிந்திருக்கக்கூடிய இந்த பூமாலைய என்னுடைய காதலை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமா தரும்படி கேள் அப்படின்னு சொல்லி இந்த கிளிகிட்ட சொல்றான். மீண்டும் ஒரு செய்தியை சொல்றான், ஒருவேளை உங்களுடைய மாலையை நீங்க தந்து உதவல அப்படின்னா எங்கள் அன்னையாகிய கோதை நாச்சியார் கூடி கொடுத்து அதன் பிறகு நீங்கள் அணிந்து அளித்திட்ட மலர்காது நிறைந்த அவருடைய தந்தை பெரியாழ்வார் கொடுத்த மாலையை மேலும் மாலையாச்சு நீங்க தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேள் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான். இப்படியாவது அந்த மாலையை வாங்கி வருவதற்கான வழிகளை கிளியிடம் கொடுக்கிறார். அடுத்தது முறையுடன் தன்னை அடுத்து வந்து வேண்டி நிற்பவங்க அனைவருக்குமே அழகர் என்ன செய்வாரு, தன் ஆடி திருவிழாவின் போது கேட்கும் வரத்தை வந்து கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பாரு. அழகன் வந்து நீ மாலையை கேட்டால் இந்த வேலையில் என்ன சொல்ல மாட்டாரு, இல்லை என்று சொல்ல மாட்டார். அந்த ஆடி திருவிழா காலத்துல பக்தர்கள் அனைவருக்குமே கேட்கக்கூடிய வரங்களை கொடுக்கக்கூடிய நிலையில நீ சென்று இந்த ஆடி திருவிழா நாள்ல இந்த மாலையை கேட்கக்கூடிய நிலையில கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார், கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார்.
எவர் மனதிலும் பார்த்தீங்கன்னா எழும் தடுப்பதற்கு அரிய மயக்கத்தை நீக்கும் அழகர் திருத்தோல்ல அணிந்திருக்கும் மனம் நிறைந்த மலர் மாலையை எனக்கா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கிளியை அழகிடம் தூது அனுப்புகிறாள் தலைவி. முடிவுரை. இந்த பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோடை திருவிழா காலத்துல பார்த்தீங்கன்னா அழகர் உலா வரக்கூடிய அந்த சிறப்பை பற்றி தெரிஞ்சுட்டோம். அது இல்லாமல் அழகர் மலை அழகும் தூது செல்லும் தகுதி கிளிக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறத பற்றியும், அழகர் இருக்கும் இடத்தையும் அவரை சந்திப்பதற்குரிய சமயத்தையும் அதாவது நேரம் கிளிக்கு உணர்த்தி அந்த அழகரிடம் தன் காதலை தெரிவித்து அவருடைய மாலை ஒன்றை என்ன செய்யணும், அந்த கிளியானது வாங்கி வருமாறு தலைவி என்ன செய்யறா வேண்டா. அது மட்டும் இல்லாம தலைவியின் பெருமைகளையும் கிளியின் சிறப்பும் அழகர் மலையின் சிறப்பையும் தெரிந்து கொள்ளக்கூடியதா இந்த கட்டுரை அமைஞ்சிருக்குது. மேலும் நம்ம முன்பகுதியில பார்த்திருக்கக்கூடிய அந்த தூதி இலக்கியம் பற்றிய அறிமுகம், கிளியின் பல்வேறு சிறப்புகள், அடுத்ததான் அழகனுடைய பல்வேறு சிறப்புகள், இவையா அனைத்தும் நம்மளுக்கு அறிய பெறும் வகையில இந்த கட்டுரை அமைஞ்சிருந்துச்சு. பொதுவா திருமால், கண்ணன், பல்வேறு அவதார ராமன் போன்ற பல்வேறு திருமாலினுடைய பல்வேறு அவதாரங்கள்ல நிகழ்ந்த பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியதாகவும் இந்த கிளை விடுத்துவது அப்படிங்கிற பாடப்பகுதி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்கிற நினைக்கிறேன். வைணவ கடவுளாகிய திருமாலினுடைய பல்வேறு பெருமைகளை உணர்த்தும் வகையில அமைஞ்சிருந்துச்சு. மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.